Assalamualaikum friends, welcome to my channel. Hello everyone, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Friends, இன்னைக்கு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பீட்ரூட் வச்சு பர்ஃபி செய்யலாமா? அதுக்கு ஒரு கப் பீட்ரூட் துருவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கப் துருவின தேங்காய், ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ பேன்ல 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பீட்ரூட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பீட்ரூட்டை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணணும். பீட்ரூட் நல்லா ஃப்ரை பண்ணாதான் அதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகும். நாம் இந்த பர்ஃபியில் பால் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, தண்ணியும் சேர்க்க போகிறது இல்லை. அப்புறம் எப்படி செய்கிறது? நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்க, பீட்ரூட் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை பீட்ரூட் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போதான் தேங்காயோட ஃப்ளேவர் இதில் நல்லா இறங்கும். இப்போ ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, இதில் நம்ம சுகர் ஆட் பண்ண உடனே அதோட டெக்ஸ்சர் மாறிடுச்சு. இப்போ பார்க்கறதுக்கு ஹல்வா மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது ஹல்வா கிடையாது. இப்போ 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாமா? ஏன் ஏலக்காய் தூள் சேர்க்குறோன்னு தெரியுமா? ஏன்னா இந்த ஸ்வீட்டில் நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கீ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பர்ஃபியை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்பில் செட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போதான் கட் பண்ணும்போது ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக வரும். உங்ககிட்ட ரெக்டாங்கிள் ஷேப்பில் மோல்டு இருந்துச்சுன்னா அதில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மேலே ஃபுல்லாக போட்டுக்கலாம். வாவ், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல? அப்போ சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டாக இருக்கும். முந்திரி மேலே போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போதான் முந்திரி அதில் செட் ஆகும். ஓகே, இப்போ கட் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எனக்கு சாப்பிடணும் போல இருக்கே. சரி, நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன். அடடா, சூப்பரா இருக்கு. இது சான்ஸே இல்லை, எவ்வளோ சூப்பரா இருக்கு. வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in another video. Bye, take care, Allah Hafiz.